ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து லைவில் போயிட்டு இருக்கு. அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கே நிறைய பாம்புகள் இருக்காங்க. அதில் முக்கியமான பாம்பு மாயாவும் பூர்ணிமாவும். அதுக்கு அடுத்தபடியாக பாம்பு தான். இது எப்போ நல்ல பாம்பாகவும் எப்போ தண்ணி பாம்பாக மாறும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பாம்பு நம்ம விஷ்ணு. ஏன்னா விஷ்ணுவும் லேஸ்பட்டவர் கிடையாது. முன்னாடிலாம் வந்து அந்த டீம் கூட தான் இருந்தார், புள்ளிகாங் கூட. அதுக்கப்புறம் என்னமோ நல்ல ஒரு மாதிரி இப்போ வந்து இந்த பக்கம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ ஆனால் அந்த பாம்பின் கால் பாம்பரின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த நேரம் என்ன பேசியிருப்பாங்கிறத அழகாக இங்கே பேசுகிறாரு. அதை அழகாக வந்து நரேட் பண்ணி நம்மளுக்கு பிக் பாஸ் டீம் காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் பூர்ணிமா கிட்ட வந்து மண்டே கழுவுறாங்க நம்ம மாயா. என்னென்னா இந்த வாரம் நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு பொட்டி எடுத்துருங்கன்ற மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா மணி அந்த பொட்டியை காரணம் கொண்டு எடுக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய ஐடியாலஜி. ஸோ அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் கண்டிப்பாக வந்து விசித்ரா மேம் கூட வாய்ப்பு இருக்குது வெளியே போகிறதுக்கு. அதேமாதிரி தினேஷ் கூட வாய்ப்பு இருக்குது, விஜயவர்மாவுக்கு வாய்ப்பு இருக்குது, மணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே சொல்லிடுறாங்க பூர்ணிமாவையும். அதே விஷயத்தையும் அப்படியே அச்சடித்த மாதிரி இந்த பக்கம் நம்ம விஷ்ணு வந்துட்டு தினேஷ் கிட்ட பேசும்போது சொல்கிறார், இப்போ மாயா என்ன ஐடியாலஜி பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மணி பேர் வைப்பாங்க. அடுத்தது விசித்ரா மேம்க்கு ஒரு சில நெகட்டிவ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களையும் அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜயவர்மா போயிடுவான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் கண்டிப்பாக அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. வேணால் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி மாயா யாரெல்லாம் சொன்னாங்களோ கரெக்டாக அதை வந்து சொல்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியுது மாயா இதை தான் பேசுவாங்க, இதை தான் பண்ணுவாங்கன்னு. ஆனால் விஷ்ணு என்ன பண்ண போகிறான்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுவே வந்துட்டு என்ன கேட்டால் விஷ்ணுவுக்கு வந்துட்டு மாயாவோட கேம் தெரியும் அதிகன்றது கரெக்டாக புரியுது, இந்த கேம் அனலைசிஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் விஷ்ணுவும் வந்து லேஸ்பட்டவர் கிடையாது, ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா இந்த பிரதீப் வெளியே போகும்போது புள்ளிகாங் கூட சேர்ந்து இவரும் தான் வந்துட்டு கையில் வந்து அந்த சிவப்பு கலர் துணியை காமிச்சு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பார். ஆனால் அவரே வந்துட்டு அர்ச்சனா கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பார். ஸோ இவரெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தை நம்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காப்புல அசீம். ஸோ அசீம் இதே மாதிரி தான் சண்டை போட்டார், அவர் வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க, அவர் நிறையா வாயா விட்டார் அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, அவர்கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்கள் இவர்கிட்ட சுத்தமாக கிடையாது. ஸோ இவருக்கு ஏன்னு வச்சாலும் எட்டாது. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு அசீம் சொன்ன மாதிரி கேமரா முன்னாடி வந்துட்டு நான் வந்து இந்த டைட்டிலை வின் பண்ணால் நான் ஏதாவது ஒன்று மக்களுக்கு செய்வேனா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எது எப்படியோ மாயாவோட விஷயங்களை அப்படியே புட்டு வைக்கிறாரு. இந்த விஷ்ணுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷ்ணு இந்த சீசன் 7 டைட்டில் வின்னராக வருவாரா வரக்கூடாதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.